நீங்க பார்த்திருக்கிறது ஜெம் சினிமாஸ். நான் உங்க விஜய் அபிஷேக். இன்னைக்கு வந்து நம்ம எதை பத்தி பேச போறோம் அப்படின்னா, கிட்டத்தட்ட 23 வருஷமா நடந்துகிட்டு இருக்கிற இந்த ஒரு கேஸ். அதாவது ஒரு பெரிய ஆக்ட்ரஸ் 90ஸ்ல இருந்த ஒரு பெரிய ஆக்ட்ரஸ். இவங்கள பார்த்தோன்னே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பிரித்யூஷா. இவங்களோட டெத் கேஸ தான் இன்னமும் 23 வருஷமா இன்வெஸ்டிகேஷன் பண்ணிட்டு இருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படின்றது யாருக்குமே தெரியல அப்படின்னாலும், இவங்களுக்கு வந்து சூசைட் பண்ணி இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு தரப்புல சொல்றாங்க. ஆனா இது சூசைட் இல்ல, இது வந்து திட்டமிட்டு செய்யப்பட்ட கொலை அப்படின்னு அவங்களோட அம்மா சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்றதான் இந்த வீடியோல நான் டீட்டெயிலாக சொல்ல போறேன். ஸோ நீங்க அதை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. நான் உங்க விஜய் அபிஷேக். இது நம்ம ஜெம் சினிமாஸ். பொதுவாகவே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, தமிழ் சினிமாவாக இருந்ததோட எந்த ஒரு சினிமாவாக இருக்கட்டும், சினிமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அதில் நடிக்கிற ஹீரோயின்ஸ் வந்து இதுக்கு அதாவது அட்ஜஸ்ட்மெண்ட்டு கூப்பிடுறது, இந்த ஹீரோயின்ஸ்லாம் இப்படி தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற ஏகப்பட்ட பேர் இன்னும் வாழ்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். இப்போ நீங்கள் இந்த ஸ்க்ரீனில் பார்த்துட்டு பிரித்யூஷா, இவங்க வந்து ஆகஸ்ட் 29ஆம் தேதி 1981 ஆந்திராவில் பிறந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஆக்சுவலாக சொல்ல போனோம்னா இவங்க பெரிய ரிச்சஸ்ட் ஃபேமிலிலாம் கிடையாது. மிடில் கிளாஸ், அதாவது மிடில் கிளாஸில் இருக்கிற ஒரு நார்மலான ஒரு பீப்புள் அப்படின்னே சொல்லலாம். இவங்களுக்கு வந்து அப்பா கிடையாது, அம்மா மட்டும் தான். அம்மா பேர் வந்து சரோஜா தேவி. இவங்க வந்து ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் டீச்சராக ஒர்க் பண்ணி இவங்களை வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு வந்து ஒரு தம்பியும் இருக்காங்க. பிரித்யூஷா வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹோட்டல் மேனேஜ் படிச்சு முடிச்சிருக்காங்க. இவங்க வந்து அதாவது டெலிவிஷன் ஸ்டார்ஸ் அப்படின்னு 2000 நடந்த ஒரு கான்டெஸ்ட்ல வந்து இவங்க வின் பண்றாங்க. வின் பண்ணதுக்கு இவங்களோட ஸ்மைலுக்காக வெரி லவ்லி ஸ்மைல் அப்படின்ற ஒரு அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அவார்டுக்கு அப்புறம் தான் இவங்களுக்கு ஏகப்பட்ட பட வாய்ப்புகள் நிறையவே கிடைக்கப்பட்டிருக்கு. அதுக்கப்புறம் 1998 இவங்களோட முதல் படம், அதாவது சினிமாவில் முதல் கெரியர் வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. அதாவது மோகன் பாபு நடித்த படத்தில் இவங்க வந்து ஹீரோயின் வந்து இன்ட்ரடியூஸ் ஆகுறாங்க. அதுக்கப்புறம் 2000 வந்து தமிழுக்குள்ள இன்ட்ரோ கொடுக்குறாங்க. அப்படின்ற மாதிரி கிட்டத்தட்ட 5 வருஷத்துல கிட்டத்தட்ட 11 படக்கிட்ட நடிச்சிருக்காங்க. இதுல வந்து பார்த்தோம்னா எல்லாமே முன்னணி ஆக்டர்ஸ். அதாவது நம்ம தமிழ்ல எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முரளி கூட நடிச்சிருக்காங்க, ஆக்டர் முரளி சார் கூட நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கேப்டன் விஜயகாந்த் சார் கூட நடிச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் சத்யராஜ் கூட நடிச்சிருக்காங்க. அப்படின்னு எல்லாமே டாப் ஹீரோஸ் கூட இவங்க நடிச்சிருக்காங்க. அதாவது தமிழ் சினிமாவாக இருக்கட்டும், ஆந்திராவாக இருக்கட்டும், தெலுங்கானாவாக இருக்கட்டும், எல்லா இடத்துலையுமே இவங்க வந்து ஒரு டாப் ஹீரோயினாக வருவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே வளவளப்பட்டுச்சு. நிறைய பேர் இவங்களுக்கு காதல் வசமே பட்டிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது அந்த ஒரு ரசிகத்தன்மை இருக்கும் அப்படின்னு சொல்லலாம்ல. இப்போ வந்து இப்போ இருக்கிற நிறைய ஹீரோயின்ஸ்க்கு வந்து நிறைய பசங்க வந்து நல்லா சூப்பராக இருக்காங்களே அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்களா, அந்த மாதிரி அவனோட புன்னகைக்கே வந்து ஒரு பெரிய ரசிகர் பட்டாளமே இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதான் நான் சொன்னல, அந்த காலேஜில் அதாவது 2000 நடந்த ஃபெஸ்ட்டில் வந்து இவங்களுக்கு வந்து வெரி லவ்லி ஸ்மைல் அப்படின்ற மாதிரி ஒரு அவார்டே கொடுத்தாங்க அப்படின்னு சொல்லல. அந்த மாதிரி அவங்க சிரிப்புக்கே கொடுத்த அவார்டு தான் இது. அந்த மாதிரி ஒரு தமிழ் சினிமா எல்லா மொத்த சினிமாலையுமே வந்து இவங்க வந்து ஒரு டாப் ஹீரோனா வளம் வந்துட்டு இருக்காங்க. இன்னும் மேலே மேலே போகிறதுக்கு அதிகமாகவே வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இந்த நேரத்துல தான் அவங்களுக்கு வந்து ஒரு காதலன் ஒருத்தர் வந்திருக்காரு. அவரு பேர் வந்து சித்தார்த். இவங்க 2 பேருமே வந்து ரொம்ப நாளாவே காதலிச்சிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த விஷயத்த வந்து பிரித்யூஷா வந்து அவங்க வீட்டில் சொல்றாங்க. அவங்க அம்மா மட்டும் தானே இருக்காங்க. ஸோ அவங்க அம்மாட்ட சொல்றாங்க. அவங்க அம்மாவும் வந்து ஓகே, பெண் வந்து ஆசைப்பட்டுட்டா ஓகே பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி அவங்க ஒத்துக்கிட்டாங்க. இதுவே வந்து சித்தார்த் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அவரு வந்து ஒரு மாதிரி வெல்த்தி ஃபேமிலி, அதாவது ரிச் ஃபேமிலி அப்படின்னு சொல்லலாம். அவங்க வீட்டில் வந்து இந்த மாதிரி அதான் சொன்னல, இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிறவங்க இப்படி தான் அப்படின்ற மாதிரி ப்ரொஜெக்ட் பண்ணுற ஒரு ஃபேமிலி. அவங்க என்ன சொல்லிட்டாங்க அப்படின்னா இந்த மாதிரி சினிமாவில் இருக்கிற பொண்ணாங்க நம்ம குடும்பத்துக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லி அவங்க அக்செப்ட் பண்ணிக்கல. அந்த அக்செப்ட் பண்ணிக்காம இருந்தாலும் 2 பேருமே வந்து ஓகே போக போக சரியாயிடுவாங்க பார்த்துக்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் அவங்க 2 பேருமே அவங்க லைஃப்பை வந்து கொண்டு போயிட்டு இருக்காங்க. கரெக்டாக பார்த்தோம் அப்படின்னா February 23, 2002 இந்த நாள் வந்து அவங்க லைஃப்பையே திருப்பி போட்ட நாள், திருப்பி போட்ட வருடம், திருப்பி போட்ட நொடி அப்படின்னு சொல்லலாம். அவங்களுக்கு வந்து ஒரு கன்னட படத்தில் வந்து வாய்ப்பு கிடைச்சிருக்கு, ஹீரோயினா பண்ண போறாங்க அப்படின்றப்போ அவங்க வந்து கான்ட்ராக்ட் சைன் பண்ணிட்டாங்க. ஸோ மறுநாள் அதாவது February 24ஆம் தேதி அவங்க வந்து ஷூட்டிங்காக போகணும். அதுக்காக 23ஆம் தேதி அவங்க வந்து பார்லருக்கு போகிறாங்க. எதுக்காக பார்லருக்கு எதுக்கு போவாங்க, அவங்களோட வந்து லுக்கை வந்து சேஞ்ச் பண்ணிக்கிறதுக்கும் இன்னும் கொஞ்சம் அழகாகிறதுக்கும் வந்து பார்லர் போகிறாங்க. பார்லர் கூட்டிகிட்டு போனது யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அவரோட காதலர் சித்தார்த் அவர் தான் கூப்பிட்டு போயிருக்காரு. கூப்பிட்டு போனதுக்கு அப்புறம் இதோட பிரித்யூஷாவோட அம்மாவுக்கு நைட் நேரத்தில் ஒரு கால் ஒன்று இருக்குது. அந்த காலில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா பொண்ணை வந்து ஐசியூவில் வச்சுருக்கோம். ஸோ நீங்கள் சீக்கிரமாக ஹாஸ்பிட்டலுக்கு வாங்க. இதுதான் என்ன நடந்துச்சு அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, அதாவது அந்த சித்தார்த் வந்து காரில் கூப்பிட்டு போனாங்கல்ல, இது வந்து ஒரு தரப்பாக சொல்கிறக்கூடிய விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன். சித்தார்த் சொல்கிறது என்ன அப்படின்றத நான் சொல்லியிருக்கேன். அவங்க 2 பேருமே வந்து காரில் ஒன்றா போயிருக்காங்க. ஒன்றா போனதுக்கப்புறம் அதாவது இவங்க 24ஆம் தேதி ஹைதராபாத்துக்கு ஷூட்டிங்க்கு போகணும். ஸோ அதனால் அவங்க அந்த யோசிச்சுட்டு இருக்காங்க. இவர் வந்து யூஎஸ் போகணும். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நம்ம 2 பேரும் ஒன்றா சந்திக்கலாம், கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணலாம் அப்படின்றது முடிவு பண்ணி இவங்க 2 போயிருக்காங்க. அப்படி போகிறப்போ வந்து இந்த மாதிரி நம்ம காதலுக்கு வந்து எங்கள் வீட்டில் ஒத்துக்கலை, நீ இல்லாமல் என்னால் வாழ முடியாது, நான் இல்லாமல் என்னால் வாழ முடியாது அப்படின்றப்போ இந்த ஆசை வார்த்தைகள்லாம் சொல்லுவாங்கள்ல, இந்த காதலிக்கிறவங்க எல்லாமே ஒரு வார்த்தைகள் சொல்லி இந்த பெண்கள் கவர் பண்ணுவாங்க.
அந்த மாதிரி அவங்க மனசை மாற்றி ஒரு விஷத்தை கொடுத்து ஒரு ஜூஸில் விஷத்தை கலந்து அவரும் இவங்களும், அதாவது பிரத்யூஷாவும் சித்தார்த் 2 பேருமே வந்து ஒரு கிளாஸ் குடிச்சிருக்காங்க. அவங்க ஃபுல்லாக குடிச்சிட்டாங்க. சித்தார்த் வந்து ஒரு சிப் அடிச்சதுக்கப்புறம் எனக்கு வந்து தைரியம் வரல, வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாப் பண்ணிக்கிறாரு. அதுக்குள்ள அவங்க குடிச்சு முடிச்சிட்டாங்க. உடனே வந்து இவங்களை அழைச்சிட்டு போய் ஹாஸ்பிட்டல் அட்மிட் பண்ணியிருக்காங்க. பட் ஆனால் அட்மிட் பண்ணியும் எந்த ஒரு யூஸும் இல்லை. இது வந்து சித்தார்த் அவர் சொன்ன தரப்பு. இப்போ பிரத்யூஷாவோட அம்மா தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்றத நம்ம பார்க்கலாமா? அதாவது அவங்க அம்மா என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இவங்க கார்ல போறப்பவே பிரத்யூஷா கூட, அதாவது அந்த கார்ல வந்து இன்னும் அவர் சித்தார்த்தோட நண்பர்கள் ஏறினதாகவும் அந்த கார் நேரா ஒரு பங்களாக்கு போனதாகவும் அவர் சொல்லியிருக்காங்க. இது எப்படி அவங்க இவ்வளவு ஸ்ட்ராங்கா சொல்றாங்க அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, இதை வந்து ஒரு அம்மா சொல்லுவாங்களான்றது தெரியல, இருந்தாலும் நான் சொல்றேன். அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட பொண்ணு வந்து இந்த மாதிரி விஷம் குடிக்கிற தைரியமே இல்லாதவ கிடையாது. நான் அவர் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம், சினிமாவில் நல்லா சம்பாதிக்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தம்பியையும் உங்களையும் நானே பார்த்துக்கிறேன், தம்பியை நல்லா படிக்க வைப்போம், உங்களையும் நல்லா பார்த்துக்குவேன் அப்படின்னு சொல்லி தைரியமாக சொன்ன பொண்ணு என்னோட பொண்ணு. அவன் இப்படி பண்ணான்றது தரல அப்படின்றத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட டெட் பாடியில் வந்து ஏகப்பட்ட நகங்கீரல்கள் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, குறிப்பாக அவங்களோட தொடையிலையும் அவங்களோட மார்பகத்திலையும் இது வந்து ஓப்பனப்பாக எந்த அம்மா சொல்லுவாங்களா அப்படின்றது தெரில, அந்த மாதிரி இருக்கு. இது கண்டிப்பா வந்து தற்கொலை கிடையாது, இது வந்து ஒரு கொலை. அது மட்டும் இல்லாமல் கூட்டு பாலியல் பண்ணி, அதாவது கேங் ரேப் பண்ணி கொல்லப்பட்ட ஒரு கொலை அப்படின்றத அவங்க வந்து சொல்லியிருக்காங்க. ஆனாலும் வந்து கேஸ் வந்து இந்த இடத்துல நிக்கல. அதாவது பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து அவங்க 2 பேருமே குடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொன்னோம்ல, அந்த டைம்ல அவர் சித்தார்த் வந்து பொழைச்சிக்கிட்டாரு, அவங்க வந்து செத்துட்டாங்க. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க லாஜிக்கலா கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். இப்போ வந்து சினிமால ஒரு டாப் ஹீரோயினா வளம் வந்துட்டு இருக்கிற ஒரு ஹீரோயின், இந்த மாதிரி காதல் தோல்வியில வந்து அவங்க சாகணும், இந்த மாதிரி, ஏன்னா அவங்க நல்லா மென்மேலும் வாழ்ந்துகிட்டு இருக்காங்கன்றப்போ இன்னும் வளர 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 கண்டிப்பா ஒரு கல்யாணம் தான் பண்ணிக்க போறாங்க. ஏன்னா ஒரு ஸ்டேஜ் வந்ததுக்கப்புறம் எல்லாரும் அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை அப்படின்னாலும் ஒரு பெரிய ஹீரோயினா இருக்கிறவங்க கொஞ்சம் கூட மெச்சூரிட்டி இருக்காதா அப்படின்றதும் எனக்கு புரியல. ஏன்னா அவங்க பாய்சன் சாப்பிட்ருப்பாங்க அப்படின்றது வந்து சுத்தமாக யாராலையும் நம்பவே முடியல அப்படின்றதான். அதாவது February 23, 2022 அவங்க இருந்த கடைசி நாள் அதுதான் அப்படின்னு சொல்கிறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 2004 வந்து சவுண்ட் பார்ட்டி அப்படின்னு ஒரு படம் ஒன்று ரிலீஸ் ஆகுது. சத்யராஜ் அவர் நடித்த படம். அந்த படத்தில் வந்து பிரத்யூஷா வந்து நடிச்சிருக்காங்க. அந்த படத்தில் வந்து இவங்களோட பெர்ஃபார்மன்ஸை பற்றி ஏகப்பட்ட பேர் பயங்கரமாக பாராட்டியிருந்தாங்க. சூப்பராக நடிச்சிருக்காங்க, பயங்கரமாக நடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி, அவங்க இது வரைக்கும் பண்ண படத்துலையே இந்த படத்துல வந்து சூப்பராக நடிச்சிருக்காங்க அப்படின்ற ஒரு பாராட்டு வந்து அவங்களுக்கு அதிகமாகவே குமிஞ்சிருக்கு. அதுக்கப்புறம் அதை சொல்லக்கூடிய அந்த கன்னட படம் வந்து இவங்க சைன் பண்ணி ட்ராப் ஆகப்பட்டிருக்கு. இதுல ஒரு முக்கியமான விஷயம் என்ன நடந்திருக்கு அப்படின்னா, ஓகே இந்த கேஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு அப்படின்னு எல்லாரும் யோசிச்சாலும், அந்த பையனுக்கு வந்து 2 பிரிவில் வந்து கேஸ் போடுறாங்க. அதாவது என்ன அப்படின்னா, தற்கொலை பண்ண தூண்டுனதுக்காகவும், அதுக்கப்புறம் வந்து அவரும் தற்கொலை பண்ண ட்ரை பண்ணார்ல அதுக்காகவும் அவர் மேலே வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 5 வருஷம் அவருக்கு வந்து சிறை தண்டனை கொடுத்துருக்காங்க. ஆனால் 5 வருஷம் சிறை தண்டனைன்றது 2 வருஷமாக மாறி இருக்கு. 2 வருஷமாக மாறினதுக்கு அப்புறம் வந்து அவங்களுக்கு வந்து, அதாவது 5 வருஷமா கொடுத்தது வந்து செக்ஷன் கோர்ட்ல வந்து 5 வருஷம் கொடுத்துருக்காங்க. இதே ஹை கோர்ட்ல வந்து 2 வருஷம் கொடுத்து 50,000 பெனால்ட்டின்னு சொல்லி பெனால்ட்டி கொடுத்துருக்காங்க. இப்போ ஒரு வந்து யூஎஸ்ல வந்து ஒரு இடத்துல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. நல்லா வாழ்றாரோ இல்லை எப்படி வாழ்றாரோ, யூஎஸ்ல அவர் என்ன இப்போ இந்தியாவில் இல்லை, யூஎஸ்ல வந்து வாழ்ந்துட்டு இருக்காரு. அதாவது 2012 கிட்டத்தட்ட 10 வருஷமா பிரத்யூஷாவோட அம்மா அந்த பிரத்யூஷாவை நினைச்சு அழுது 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 இதுக்கு மேல என்னால் பொறுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நேராக போய் சுப்ரீம் கோர்ட்ல போய் கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. ஏன்னா ஹைகோர்ட்லையும் வச்சு பார்த்தாங்க முடியல, இதுக்கப்புறம் ஹைகோர்ட் வேணாம் நம்ம சுப்ரீம் கோர்ட் போவோம் அப்படின்னு சொல்லி சுப்ரீம் கோர்ட்டில் போய் அவங்க வந்து கேஸ் ஃபைல் பண்ணியிருக்காங்க. அந்த இடத்துல தான் இவங்க எல்லாமே ஓப்பன் அப் பண்ணது. அந்த நகைக்கீரல்கள், அந்த தொடையில் மார்பகத்தில் நகைக்கீரல்கள் இருக்குது, இது வந்து கூட்டு பாலியல் அப்படின்னு சொல்லியிருந்தாங்கல்ல. அதுக்கப்புறம் கேஸ் இன்வெஸ்டிகேஷன்லாம் தெரிய வந்துருக்கு, அவங்க கழுத்தை நெரிச்சு வாயில் பாய்சனை ஊற்றி கொல்லப்பட்டிருக்காங்க அப்படின்றது. அது மட்டும் இல்லாமல் கூட்டு பாலியலுக்கான எல்லாமே வந்து அந்த ஆப்டமசி ரிப்போர்ட் அப்படின்னு சொன்னாங்க. அந்த ரிப்போர்ட்ல வந்து நல்லாவே தெரிய வந்திருக்கு. இதுக்கப்புறம் தான் இது வந்து ஒரு ரேப் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயத்துல வந்து சித்தார்த் அவரோட நண்பர்கள் சேர்ந்திருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்தாலும் அவங்க அம்மா ஒரு சில திடுக்கிடு தகவல் எல்லாமே சொல்லியிருந்தாங்க. இதுல வந்து ஹைதராபாத்தை சேர்ந்த சில பணக்கார பசங்களும் அதுக்கப்புறம் சில அரசியல்வாதிகளும் இதுல வந்து கலந்துருக்காங்க, அவங்களும் இதுல இன்வால்வ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லி ஒரு குண்டை தூக்கி போட்டிருக்காங்க. கேஸ் இன்னமும் வந்து வெகு தூரமா நடந்து போய்கிட்டே தான் இருக்கு, இன்னும் ஒரு முற்றுப்புள்ளி இல்லை அப்படின்னு தான் சொல்லணும். இந்த கேஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா 2 ஜட்ஜு முன்னாடி வந்து இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட்டுச்சு. அதாவது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ராஜேஷ் மன்மோகன் அப்படின்ற இவங்க 2 பேர் முன்னாடி தான் வந்து இந்த கேஸ் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணப்பட்டுச்சு. ஆனா வந்து இந்த கேஸுக்கு வந்து எந்த ஒரு முற்றுப்புள்ளியுமே வரல. ஏன் அப்படின்னா தேவையான எவிடன்ஸ் கிடைக்கல அப்படின்றது தான்.
ஆனால் வந்து நீங்கள் தான் சொன்னீங்க அந்த ஆப்டமிசி ரிப்போர்ட் கிடச்சிருந்துச்சு அதில் வச்சு பண்ணலாமே அப்படி சொன்னீங்க அப்படின்னா அந்த ஆப்டமிசி பண்ண டாக்டர் கொஞ்ச நாளில் வந்து ஒரு ரோடு ஆக்சிடென்ட்ல வந்து இறந்து போயிட்டார். இது வந்து ஒரு மாதிரி சினிமா மாதிரி இருக்குல்ல. அதாவது ஒருத்தருக்கு அந்த விஷயம் தெரிஞ்சிருக்கு. தெரிஞ்சவரை வச்சு இன்வெஸ்டிகேஷன் பண்ணலான்னு பார்த்தோம் அப்படின்னா, அவர் இப்போ உயிரோட இல்ல. ஒரு மாதிரி கன்ஃப்யூஷனாவே இருக்குல்ல. இதே கன்ஃப்யூஷன்ல தான் வந்து ஒட்டுமொத்த கோர்ட்டுமே இருந்திருக்கு. அவங்க குடும்பமும், அதாவது பிரக்ஷுஷ்டா குடும்பமும் இருந்திருக்காங்க. சித்தார்த் அவர்களோட குடும்பமும் இருக்காங்க. இப்போ வந்து இதுக்கான ஒரு முடிவு இப்போ நவம்பர் 19ஆம் தேதி லாஸ்ட் ஹியரிங் வந்து வந்துச்சு. அன்னைக்கு வந்து இதுக்கான ஒரு விடுமிஷத்தை குடுப்பாங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனா, அதுக்கான விடுமிஷத்தை அவங்க குடுக்கல. ஏன் அப்படின்னா, இதுக்கான ஒரு பதில், அதாவது இந்த கேஸுக்கான ஒரு சொல்யூஷன் இப்ப கிடையாது. பின்னர் அறிவிக்கப்படும் அப்படின்ற மாரி சொல்லியிருக்காங்க. பின்னர் அறிவிக்கப்படும் எப்போ அப்படின்னா, அவங்க எந்த ஒரு டேட்டுமே மென்ஷன் பண்ணல. அறிவிக்கப்படும் அப்படின்றத மட்டும் சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா வந்து எப்போ வரும், எப்படி வரும் அப்படின்றது தெரியல. ஆனா வந்து இது யாருக்கு சாதகமா வரப்போகுது அப்படின்றதும் புரியல. இப்போ வந்து நான் பிரத்யூஷா அவங்களோட ஸ்டோரி இப்போ வந்து நமக்கு தெரிஞ்சுச்சு. இப்போ என்னோடைய கருத்துன்றத தாண்டி இப்போ நான் உங்களோட கருத்துக்கு வரேன். இப்போ அதாவது ஒரு முன்னணி நடிகையா இருக்கக்கூடிய பிரத்யூஷா வந்து இந்த மாரி சூசைட் அட்டெம்ப்ட் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கா? உங்களுக்கு யார் மேல சந்தேகமா இருக்கு? அப்படின்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா ஜெம் சினிமாஸ சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.